ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நல்ல வரவேற்பு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க. அது ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சரி, சொற்ப சம்பளத்துக்கு கடைகள்ல வேலை செய்யற இளம் வயது யுவதிகளாலும் சரி, எல்லாருமே நல்ல வரவேற்பு. பெரும்பகுதி வயதானவங்கெல்லாம் வெளியூர்ல பயணங்கள் போகும்போது அவங்களுக்கு கட்டணம் இல்லைங்கிறதே பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. கட்டணமில்லா பேருந்துங்கிறது விடியல் பயணம் என்பது மிகப்பெரிய வரவேற்பு. விடியல் பயணம் வந்து மக்களுக்கு தான் கட்டணம் இல்லையே தவிர அதனுடைய மானியம் வந்து அரசு எங்களுக்கு கொடுக்குது. சென்ற ஆண்டு மட்டும் போக்குவரத்து கழகத்துக்கு 13,000 கோடி மானியம் கொடுத்திருக்காரு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால அந்த மானியத்தினால கார்பரேஷன் இப்ப நிமிந்து நிக்குது. ஓட்ட பஸ்ஸுங்கிறது இல்ல. 11,000 புதிய பேருந்து இப்ப வந்திருக்கு. இந்த புதிய பேருந்து வர வர பழைய பேருந்துகள்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. அதனால மக்கள் சௌரியமா பயணம் பண்றாங்க. அது பெரிய ஸ்கீம் தான். 8ஆம் வகுப்பு முறை சொல்றாங்க, சொல்றதை விட அதிகமா தான் செய்வாங்க. ஒரு ஹையர் செகண்டரி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. நம்ம தான் கல்லூரி மாணவர்களுக்கே கொடுத்துருவாங்க போல இருக்கு. 30 லட்சம் பேர் காலை உணவு அந்த திட்டத்தை திருக்கோயில தலைவர் ஆரம்பிச்சு வச்சாங்க. அதனால மாணவருடைய வருகை அதிகமா இருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாடு தானே கல்வியில நம்பர் 1, தொழில்துறையில நம்பர் 1 தமிழ்நாடு, மருத்துவ கட்டமைப்புல நம்பர் 1 தமிழ்நாடு, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 தமிழ்நாடு, அது மாதிரி கல்வியிலேயே நம்பர் 1 தமிழ்நாடு. கூப்பன் கொடுக்குறப்ப இவங்களே என்ன பொருள் இல்லையோ அதை போய் இவங்களே கடையில வாங்கிக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தேவை? ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்லயும் இருக்கு. இவங்களுக்கு என்ன தேவையோ, மின்சார அடுப்பு, இப்ப கேஸ், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இல்ல, மோடி விலையை ஏத்திக்கிட்டே இருக்காரு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்ப மின்சார அடுப்பு இருந்தா அவங்களுக்கு சௌரியமா இருக்கும். கரண்ட் தட்டுப்பாடு இல்லாம இருக்க தமிழ்நாட்டுல, மின்சாரம் தட்டுப்பாடே கிடையாது. அதனால அதே மாதிரி பொருட்களை வாங்கிக்கலாம், அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனாலதான் அந்த திட்டத்தை இல்லத்தரசிகள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தலைவர். நல்ல வரவேற்பு. அது நல்ல வரவேற்பு. 100% மக்கள், நாங்களே எங்களுக்கே மறந்து போனதை மக்கள் சொல்றாங்க. அதனால வயதானவங்களுக்கு ஓஏபி பென்ஷன் அதிகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 2003க்கு பின்னாடி வேலையில சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு ஜெயலலிதா அம்மா சட்டம் போட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் பென்ஷன் திட்டத்தை தலைவர் கொண்டு வந்திருக்காரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து மத்தியில நல்ல வரவேற்பு. தஞ்சாவூர்ல இது என்ன கண்ணை மூடிட்டு சொன்னா சன் ராமநாதன் தான். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? போட்டி அதெல்லாம் போட்டி போட்டி கருத்து கணிப்புல சன் ராமநாதன் தான். தஞ்சாவூர் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு, சாலைகள், இன்னும் வந்து தஞ்சாவூர் சாலைகள் எல்லாம் சிறப்பா இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அகலப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசு அலுவலக கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பார்க்க போனீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள். அதாவது ஏற்கனவே புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாலை நெடுகில சிறுநீர் கழிச்சு நாங்கள் நடக்கவே முடியாத நிலைமை இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ மாற்றி இருக்கிறாரு. அந்த மேயரா இருந்தப்ப இவ்வளவு செஞ்சாருன்னா, இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரானா நிறைய செய்வாருங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. ஆமா, கண்டிப்பா ராமநாதன் தான் ஜெயிப்பாரு. அது அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பார் அப்படிங்கிறது. அது எல்லாம் அதுதான் எடப்பாடி சொல்ற கதை தான். எடப்பாடி எல்லா மீடியாவிலையும் என்ன சொல்றாங்க, எல்லா கருத்து கணிப்புலையும் என்ன சொல்றாங்க, திமுக தான் அதிக இடத்துல வெல்லும், பிஜேபி கூட்டணி வெல்லாது, தோல்விதான் தழுவும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் உண்மை. மக்கள் வந்து நாங்க எதிர்பார்க்கிற ஆதரவோட இன்னும் அதிகமா ஆதரவு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஏங்கன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் தலைவர் சொன்னார்னா ஹீரோ ஹீரோயின், ராஜா ராணி எங்க தேர்தல் அறிக்கையை படிச்சாலே மக்கள், ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, கலைஞரா இருந்தாலும் சரி, கலைஞருடைய மகன் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, சொல்றதை செய்வாங்க, சொல்லாததையும் செய்வாங்கங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. செல்ற இடத்துலலாம் தாய்மார்கள் ஏற்கனவே நாங்க பார்த்துருக்கோம், மூஞ்சியை சுழிப்பாங்க. இப்ப நீங்க ஸ்டாலின் ஆளுங்களா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, பஸ்ல எங்களை ஃப்ரீயா அலோவ் பண்றாரு, இதெல்லாம் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு காலேஜ் படிக்குது, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. என் பேர பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிக்குது, காலை சாப்பாடு போடுறாரு, மதியம் சாப்பாடு போடுறாரு. இது மாதிரி என்ன செய்வாருன்னே தெரியல.
நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். நீ பாருங்க, பன்னாட்டு தொழிற்சாலைகள்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அயல்நாட்டுல போய் போய் எல்லா நிறுவனங்களையும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 பொருளாதாரத்துல, தொழில்துறையில நம்பர் 1, வேலை வாய்ப்புல நம்பர் 1, படிப்புல நம்பர் 1. வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்ப தாய்மார்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. எங்கேயுமே உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் 50% தாய்மார்கள் வேலை பார்க்குற நிலைமையில இருக்காங்க. இதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் கண்ட கனவு. சரிநிகர் சமமானம். பெண்களும் ஆண்களுக்கு நிகரா வேலை வாய்ப்பு வரணும். ஆண்களை விட அதிக சம்பளம் வாங்குற பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு நல்ல இதுக்கு அடையாளம், நல்ல ஆட்சிக்கு அடையாளம். அதனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க பொய்யான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, எடப்பாடியார் கலைஞரை வீட்டு சிறையில் ஒரு அக்கப்போர் பண்றாங்க. கலைஞர் எங்க இதயத்துல சிறை இருக்கிறவர், தலைவருடைய இதயத்துல இருக்கிறவர். அவரு எல்லாருடைய இதயத்துல இருப்பவர் கலைஞர். கலைஞர் போன்ற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட அரசியல் புகழுக்கு களங்கம் கற்பிக்கிற வகையில எடப்பாடி உளறிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அவருக்கு தோல்வி பயங்கிறது இதுதான். எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இருந்தாலும் இன்னைக்கு சின்னவர் இங்க வர்றாரு, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? ஆனா எடப்பாடியோட பேச்சு தோல்வி பயம் வந்துருச்சு, தோல்வி ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. அதனால உளர ஆரம்பிச்சுட்டாரு. மோடி, அமித்ஷா எவ்வளவோ வந்தாலும் சரி, எத்தனை சாக்கள் வந்தாலும் சரி, தமிழ்நாடு என்னைக்கும் திராவிட பூமி தான். அண்ணாவும் தந்தை பெரியாரும் கலைஞரும் கட்டி காத்த அந்த திராவிட உணர்வோட சங்கிகள் கூட்டம் பிஜேபி உள்ள நுழைய முடியாது. நிச்சயமா ஒரு சீட்டு கூட போன தடவை 4வது வந்துச்சு, இந்த தடவை ஒண்ணு கூட வராது பிஜேபி. ஆமா, திமுக தான் ஜெயிக்கும். 200 எதிர்பார்க்கிறோம்னு சொல்றோம், அதை விட தாண்டி ஜெயிக்கும்.